அம்மா கால் பண்றாங்க. இந்தா. ஹலோ அம்மா. ஆமா, உன் அக்கா எங்க? தோ வரேன். சரி, பயங்கர செலிப்ரேஷன் போலயே. அம்மா இல்லைனாலும் நீங்க ஹாப்பி தான் இல்ல? சரி சரி. நீங்க தான் வரல. சரி, எங்க உங்களோட சூப்பர் மேடு? ஜெமிலா ஆண்டி. ஜெமிலா ஆன்ட்டியா? அவ எப்படி உங்களுக்கு ஆன்ட்டியானா? ஹாய் மேடம். இங்க பாரு, என் பசங்களுக்கு ஜங்க் ஃபுட் எதுவும் கொடுக்க கூடாது, ஓகே? மேடம், நான் சத்தான ஃபுட்டை மட்டும் தான் சமைப்பேன். நீ அவரோட கிளாத்ஸ் எல்லாம் அயர்ன் பண்ண வேண்டாம், அது லாண்ட்ரியில கொடுத்துடு. ஆனா மேடம், இங்க லாண்ட்ரியில கொடுத்தா ரொம்ப காசு செலவாகும். அதை பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, ஏன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவ்ளோ மேக்கப் போட்டிருக்க? நீ என்னோட மேக்கப் பாக்ஸ் எடுத்தியா? ஆக்சுவலா மேடம், நான் எப்பவுமே மேக்கப் போட மாட்டேன். நான் சாதாரணமா தான் இருக்கேன். ஒருவேளை இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருக்கலாம். நீ சாரோட ரூமுக்கு தனியாலாம் போக கூடாது, ஓகே? கவலைப்படாதீங்க மேடம், உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். அதெல்லாம் எனக்கு தெரியும், ஓகே? நீ போய் உன்னோட வேலையை பாரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் மேடம். அதுக்குள்ள முடிஞ்சுதா? ரோமி, நீ அவகிட்ட அந்த கார்டனை மெயின்டைன் பண்ண சொல்லு. கார்டன் முன்ன மாதிரி இல்லம்மா, இப்ப நிறைய பூ இருக்கு. மேடம், எப்ப நீங்க இங்க வருவீங்க? குழந்தைங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். இப்போ வீட்டில் ஃபுட்டோட குவாலிட்டி என்னன்னு தெரியுமா? மெனு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இப்படிலாம் பொண்ணுங்க இருக்காங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு, பாவம் அப்பாவி பொண்ணு. சண்டே இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பசங்களாம் எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? பசங்களாம் ஒன்றும் ஹாப்பியா இல்லை. யார் சொன்னது? பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு தெரியுமா? கண்டிப்பாக நீ அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துருப்பியே. தஸ்து, நாம் இதோட நிறுத்திக்கலாம். எதை நிறுத்தணும்? இங்கிருந்து போகும்போது வேண்டான்னு தானே போனேன். வேண்டான்னு விட்டுட்டல. நான் என் மானத்தை விட்டு உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணேன். நீ என்ன சொன்ன? ஐ நீட் த பிரேக்கா அப்படி சொல்லி நான் அவாய்ட் பண்ணல. நீ இல்லைனாலும் இங்கே எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னே நீ புரிஞ்சுக்கிட்டியா? என்ன சொல்லு. நீ இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க. உன் திமிர்லாம் அடங்கிருச்சுன்னு நானே உணர்ற வரைக்கும் உன் அப்பா வீட்டிலே இரு. பிளேட்டுங்க. இப்போதான் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். தொடச்சி ரொம்ப டயர்டாயிட்டேன். இது என்ன பழம்னே தெரியல. பழுத்திருச்சா? துப்பாத, சாப்பிடு. சாகல போகும்போது 1 கிலோ எடுத்துட்டு போயிருவேன். அதான் உனக்கு நல்லது. அடுத்த வாட்டில இருந்து கோணி எடுத்துட்டு வந்துரு. தொட வாயை தொடச்சிட்டு தொட. a square minus b square is equal to a minus a plus c. அம்மா படிச்சிட்டு இருக்கோம். அந்த மேட் அங்க இருக்காங்களா? எப்பவும் அவங்க மேல ஒரு கண்ணு வைக்கிறது நல்லது. ஏமா? அவங்க ரொம்ப உண்மையாவும் நேர்மையாவும் இருக்காங்க. என்ன இருந்தாலும் வெளியூர்காரங்கல்ல, அதனாலதான். என்னம்மா சொல்றீங்க? அப்பா தனியா ரூம்ல இருக்கும்போது ஏதாவது கேட்டாருன்னா நீயே கொண்டு போய் கொடு. இல்ல, நான் அப்படி சொல்லல. ஜஸ்ட் கோசியஸா இருக்க சொன்னேன். அம்மா போதும், நிறுத்துங்க. நாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். சீக்கிரம் வாங்க.
நாங்க உங்களை பார்க்கணும். உங்க 2 பேர் கோவத்தை முடிச்சுக்கோங்க. சந்திரனா க்ளோஸ் பண்ணு. சரி சரி சீக்கிரம் மூடு. லைட் ஆஃப் பண்ணு. டைம் ஆகுது, சீக்கிரம் போட்டிட்டு வாங்க. 10 திரம்குள்ள நிறைய சாப்பிடலாம். வெறும் 10க்கு அன்லிமிட்டெட் ஃபுட்டா? 1 2 3 4 5 6 ரைட்டு. சந்திரனா என்ன? நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே? ஆமா. பசங்களை கூட்டிகிட்டு வெளியே போய் சாப்பிடலாம். எப்பயாவது தானே சாப்பிட போகிறோம். போலாம். வாங்க வண்டி எடுங்க. சந்திரனா கூச்சப்படாமல் சாப்பிடுவோம். ஓகே, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன். நல்லா சாப்பிட்றேன். எல்லாத்தையும் நல்லா சாப்பிடணும். அப்பா காசு கொடுக்குறேன். இதில் போடு. முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க. கொஞ்சம் ஊத்து. கூச்சப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இது கொஞ்சம் ஊத்து. சும்மா தண்ணி குடிச்சு வயிற்று நிரப்பாதுங்க. ஜூஸ் இருக்கு, வாங்கி குடிங்க. 2 சிக்கன் லாலிபாப் எடுத்துட்டு வாங்க. எனக்கு கூட ஒன்று. நல்லா சாப்பிடுங்க. சார் பில். தேங்க்யூ. அப்பா உங்களுக்கு இன்னும் வேணுமா? நீங்க சாப்பிடுங்க, அப்பா வந்துடுறேன். சரிங்கப்பா. சார் பில்லுல தப்பா போட்டுருங்கன்னு நினைக்கிறேன். இதுல 40 திராம் போட்டிருக்கு. பர் ஹெட் 10 திராம் தானே? இல்லை 40 திராம் பர் ஹெட் சார். இல்லை 10 தான். நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன். இது உங்களோடது தானே? இதோ இதில் போட்டிருக்கு பாருங்க. ஐயோ சார், இது போன ஆனிவர்சரிக்கு நாங்கள் கொடுத்த ஆஃபர். இது 7ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. 7ஆம் தேதியா? இங்கே பாருங்க, ஸ்டார் போட்டிருக்கு. ஒன்லி ஆன் 7th டியூஸ்டே. ஓ, அப்போ 40 தான் ஃபைனலா? ஆமாம், 40 பர் ஹெட். இதை வச்சுக்கோ. தேங்க்யூ சார். பார்த்துக்கோ. சாப்பாடு எப்படி இருக்கு சார்? சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்கும். தேங்க்யூ. நல்ல லாபம். அடுத்த வாரமும் வரலாம். சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. குயில பிடிச்சி குண்டில் அடைச்சி பாட சொல்லு உலகம். அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா. சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? வேணா வேணா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு ஏன் சமையல் காலகரம் பாருங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. மயில பிடிச்சி அக்கா அங்க அக்கா, ஒரு பவுல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் 6 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், மாங்காய், தேங்காய், ஏகப்பட்ட காய் இருக்கு. மஞ்சள் இன்னைக்கு சொதப்பிருமோ? சின்ன வெங்காயம், கரம் மசாலா, அப்படிலாம் விட மாட்டேன். தேங்காய் கொஞ்சம் எண்ணெயை ஊத்து. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. என் மெயின் விட மாட்டேன். எங்க ஓடுற? ஐயோ, சாரி யாராச்சும் காப்பாத்துங்களே. அடடி. கவனிச்சிங்களா? யாரோ கத்துற மாதிரி இருந்துச்சுல? யாரு கத்துனது? இல்லையே. இல்ல இல்ல, யாருக்கோ ஹெல்ப் பண்ணணும்னு என் மனசு சொல்லுது. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். நான் சொன்னல, என் மனசு ஏதோ சொல்லுதுன்னு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னம்மா, என்னாச்சு? ஒருத்தன் என்ன இடிச்சிட்டான். பாத்து பொறுமையா. பார்த்து வீடியோ கூட்டிட்டு போங்க. பார்த்து பிடிச்சி கூட்டிட்டு வா. பொறுமையா. கை வலிக்குது. ஐயோ, என்னாச்சுமா உங்களுக்கு? கால் வலிக்குது. உங்களை தள்ளி விட்டா? நீ யாரா இருக்கும்? பாத்து பாத்து. நான் இல்ல. பொறுமையா வாங்க. என்னம்மா? ஐயோ, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல நேரத்துல வந்து நம்ம காப்பாத்திட்டோம். என்னப்பா இருக்கும்? அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. மெதுவா. ரொம்ப நன்றி. வாங்க, இங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, போலாம். இங்க பாருங்க, இதுதான் நம்ம மனசுக்கு கிடைக்கிற சந்தோஷமே. இப்ப நிம்மதியா இருக்குல்ல? அதனால தான் சொன்னேன். நீங்க எல்லாரும் போங்க. நீ என்ன பாக்குற? போ. என்னப்பா தம்பி, என்ன விஷயம்? பாட்டியை இடிச்சதை நான் பார்த்தேன். கவலைப்படாதீங்க, நான் யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்க தானே என்னோட ஃபியூச்சர் மாமனார். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். எஸ். போய் இவன் தான் பாப்பானா? நல்ல வேலை சிசிடிவி இல்லை. ரூமே டியூஷன் முடிச்சு வந்துருவாள்? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. ஜூஸ்.
இங்க வா. ஓ என்ன வெயில். ஜூஸ் எங்க இதோ இருக்கு. சந்திரனா ஜூஸ்ல என்ன ஒரு மீன் நாத்தம் அடிக்குது? அட கடவுளே, மீன் போட்டு வச்ச தண்ணியை குடிச்சிங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. வீசிங்க்கு மீன் ரொம்ப நல்லது. அப்பா, அவ வீட்டுக்கு வரும்போது மீன் குட்டி இல்லைன்னா வீட்டே ரெண்டாக்கிடுவா. என்னப்பா பண்றது? கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஐயோ கடவுளே, என்னண்ணா அது? சீக்கிரம் வாங்க, வரதுக்கு முன்னாடி மீன் வாங்கிட்டு வந்துடலாம். நான் செத்துருவேனா? மீன் இல்லைன்னா அவன் நம்ம எல்லாரையும் சாவடிச்சுவா. அதோ 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 அங்க என்ன வந்துருச்சு. இந்த கடை தான். காரணம் எல்லாமே இவர் இங்க வச்சிருக்க மாட்டாருன்னு. அத பாருங்க, ரூபி வந்துட்டா. நிக்காதீங்க, போங்க போங்க போங்க. பாத்துட்டு போங்க. அம்மா அவளை பார்க்கல, அவ்வளவுதான். வேகமா போங்க. சீக்கிரம் இறங்குங்க. சீக்கிரம் வா வந்துட்டா. அப்பா நான் கை காட்டினேன், நீங்க ஏன் வண்டியை நிறுத்தல? கை காட்டினியா? எப்போ? நீ கை காமிச்சு எப்படிமா நிறுத்தாம இருப்பாங்க? என் செல்ல குட்டி. இந்த சந்திரனை எப்படிமா நிப்பாட்டாம வருவேன்? டியூஷன் முடிஞ்சிருச்சா? படிச்சியா? நல்லா படிச்சல? அங்க பாத்தியா? வானம் பாத்தியா? நல்ல வானம். சீக்கிரம் வந்துட போறோம். தண்ணியை சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? மாத்தியாச்சு. சோட்டி செல்லம், சோட்டி அப்பா. என்னம்மா? என் மீனு குட்டி டக்குன்னு வந்துருச்சு. அது தண்ணி மாத்தினா மீன் குட்டி டக்குன்னு வளர்ந்துருமா? உண்மையாதான். ஃப்ரெஷ் வாட்டர்ல ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியா இருக்கும். அது ஆக்சிஜன் அதிகமா இருந்தா வீட்டுல சில பேர்னால அது டக்குன்னு வளர்ந்துரும். என்ன சந்திரன்?